சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டுடியோவில் சந்திக்கிறோம். ஆமாம். அப்போ பரபரப்பாக ஒரு டாபிக் பேசிடலாம். பரபரப்பாக? ஆமாம், இல்லை பரபரப்பாக இருக்குது. பரபரப்பாக நம்ம பேசுகிறோமோ இல்லையோ பரபரப்பாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ நம்ம இந்தியா ஒரு பக்கம் விடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இப்போ என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு பங்களாதேஷில்? ஒரு அரசியல் சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது முகமது யூனுஸ் ஒரு பக்கம், ஷேக் ஹசீனா அவங்க எங்கே இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணாங்களா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கலவரங்கள்லாம் நடந்தது. அவங்க மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டீப் ஸ்டேட்டினுடைய திருவிளையாடல்கள் நடந்தது பங்களாதேஷில். அதெல்லாம் போன வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம். அவங்களுடைய டீப் ஸ்டேட்லேருந்து 2-3 பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனரையே பார்த்து அப்போசிஷனே இல்லாமல் இது எப்படி ஜெயிச்சிங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் அடுத்த தேர்தலையும் ஜெயிக்கலாம், எங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க. அதாவது செயின்ட் மார்ட்டின் ஐலண்டில் வந்து எங்களுக்கு நேவல் பேஸும் ஏர் பேஸும் வேணும், அதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டீப் ஸ்டேட் யூஎஸ்ஏலேருந்து வந்து கேட்டாங்க. சிஐஏ இவங்கெல்லாம், அந்த ஏஜென்ட்லாம் வந்து அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நிறைய. ஓகே, ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 45 நிமிஷம்தான் டைம் கொடுத்தாங்க. அதாவது அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பேலஸ், ஷேக் ஹசீனாவோட பேலஸ்லேருந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அதை வந்து அவருக்கு உணர்த்தியது சொன்னது வந்து ஆர்மி, பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் வக்கார் உஸ் ஜமான் பேர், அவர் தான் இப்போ இருக்கார். அவர் வந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டாரா ஈடுபடலையா, அடக்கினாரா, யாரையாவது ஷூட் பண்ணாரா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இன்னி வரைக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கான காரணம் வந்து ரிசர்வேஷன். வேலை வாய்ப்புகளும் சரி, படிப்புலையும் சரி ரிசர்வேஷன் இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணியாச்சு, ரீஅப்பீல் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு, முடிஞ்சுது. ஆனாலும் கலவரம் மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தோணுச்சு, சரி இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் இருந்ததுன்னு நமக்கு தெரிய வருது. சரி, அதெல்லாம் முடிஞ்சுது. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, எது கிடைச்சதோ கையில் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பிரசிடென்ஷியல் பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பேலஸ், அவங்க வந்து இருந்த வீடு பங்களா, அதை அடித்து உடச்சி அங்கே இருக்கிற சாமான்லாம் திருடிட்டு போனாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். ஆமாங்க சார், இது எல்லாமே பார்த்தோம். அந்த பிரச்சனைகள் நடந்தது பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க, எல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன நிலைமை சார்? ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த தஞ்சம் அடைஞ்சது வந்து ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான், டெம்பரரி தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க இப்போ இருக்காங்கன்றதும் தெரிய வருது. ஆனால் அது தெரியக்கூடாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னும் போது அது தெரியக்கூடாது. அதனால் அவங்கள அங்கங்கே இடம் மாற்றி மாற்றி வச்சு இப்போ ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் டெல்லியிலையோ இல்லையோ எங்கேயோ இருக்காங்க, இந்தியாக்குள்ளே இருக்காங்க. ஆனால் எதை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதோ அதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற சில பத்திரிகை ஊடகங்கள் வந்து இல்லை, இது மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய தவறு இந்திய ஊடகங்கள் பண்ணதில். அதில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் அந்த மாதிரி அவர் வந்து பத்திரிகை தர்மங்கள், இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தாக அசைலம், அதாவது தஞ்சம் அடைஞ்சு வந்திருக்காங்கன்றது அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸான ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அவர் வந்து இதை போய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இந்தியாவிலே பல பேருக்கு வந்து பிடிக்காத சமாச்சாரமாக போயிடுச்சு. அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எந்த ஊடகம் எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரியும். அது இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக வந்து பவர் கிடையாது, எக்கானமி ரொம்ப மோசம். இது எல்லாமே நம்ம இந்த 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். அது இப்போ கரண்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னமும் கலவராங்க நடக்க முடிஞ்ச பாடு இல்லை. சரி, கம்ப்ளீட்டாக வந்துடுச்சா, பீஸ்ஃபுல்லாக வந்தாச்சா, எல்லாமே அமைதி கம்ப்ளீட்டாக திரும்பிடுச்சான்னா அதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் சில கலவரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து அதுக்கு நடுவில் அவர் திரும்பி வந்தவுடனே இந்த முகமது யூனுஸ் அப்படிங்கிற வந்து தெரிவித்தாங்க. அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார், ஏன்னா அவர் மேலே பல கேஸ். அதனால் இந்த மாதிரி பல கலவரங்களை தூண்டி விட்டு நிறைய பேரை இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பேர் ஏகப்பட்ட கேஸ்லாம், நாட்டுக்கு எதிராக செயல்படுறாருன்னு கேஸ்லாம் கூட இருக்குது. அவர் வந்து இங்கிலாண்டில் இருந்தார், இல்லை ஃப்ரான்ஸில் இருந்தார். அங்கேருந்து அவரை வரவழைச்சாங்க. ஆனால் அவர் இங்கிலாண்டுக்கு ஃப்ரான்ஸுக்கு மாறி மாறி போயிட்டு தான் இருப்பார். அங்கேருந்து வரவழைச்சாங்க. வரவழைச்சு அவர் தான் வந்து இன்டரிம், தற்காலிகமான ஒரு தலைவர், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. ஆக்சுவலாக வந்து பிரைம் மினிஸ்டர்னு கூட வைக்கல, ஒரு அதிபர் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சாங்க. எந்த டெசிக்னேஷனும் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே பிரசிடென்ட் இருக்கார், ஷாபுதீன் ஒரு பிரசிடென்ட் வேறு இருக்கார். அவர் வந்து தற்காலிகமாக தலைவராக இந்த முகமது யூனுஸ் அப்பாயிண்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் எந்த விதத்துலேயுமே அங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரல. அதாவது பண வீக்கம் அதிகமாச்சு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்தது,
அதுக்கப்புறம் வந்து விலைவாசி உயர்வு இருந்தது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக இந்த போராட்டத்தில் குறிப்பாக யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள். அந்த 2 மாணவர்கள் குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா, ஒன்று ஷாஜில் ஆலம்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொரு ஹசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேர் தான். இதை தவிர இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாமும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா டாக்கா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆரம்பிச்சது. இந்த டாக்கா யூனிவர்சிட்டி நான் எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் உங்ககிட்ட ரீசெண்டாக நான் கூட அதை பற்றி ஒரு சில விஷயம் படித்தேன். அது பார்க்கலாம், அதை 1 by 1 பார்க்கும்போது அது வரும், அந்த டாக்கா யூனிவர்சிட்டி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கலவரத்தை ஆரம்பிச்சாச்சு, ஆட்சி மாற்றம் வந்தாச்சு, அதிபரை வெளியேற்றியாச்சு, புது அதிபர் டெம்பரரியாக அப்பாயின்ட் பண்ணியாச்சு, எலெக்ஷன் மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் என்ன வருதுனாக்கா, அந்த கலவரத்தில் வந்து ஊடுருவி செயல்பாடுகள் நிறைய, கெடுதல்கள் நிறைய செஞ்சது வந்து ஒரு இயக்கம் இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு தான். அது ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கு, அதனுடைய பிரான்ச் தான். ஏன்னா இது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்த போதே அங்கே இருந்தது தான். பங்களாதேஷ் தனியாக பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டது. இப்போ அது திரும்பி துளிர் விட்டு ஊடுருவல் செஞ்சு அவங்க இப்போ எந்த அளவில் வந்து நிற்கிறாங்கன்னா, பேசாமல் இது இஸ்லாமிக் கண்ட்ரின்னு, ஏற்கனவே இஸ்லாமிக் கண்ட்ரின்னு தான், ஒன்றும் பெருசாக இது கிடையாது. ஆனால் செக்யூலராக ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஏன்னா மற்ற மக்கள் இருக்காங்க, இந்துக்கள் மிக அதிகமாக இருக்காங்க. பங்களாதேஷில் வந்து வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் ஒன்றா தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் பிரிவினை ஆச்சு 1947. அதனால் அங்கே வந்து இந்து வெஸ்ட் பெங்காலிஸும் இருக்காங்க, அது தவிர கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அது தவிர நிறைய புத்திஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி செக்யூலராக தான் இருந்தது. அப்பப்போ கலவரம் வரும், அப்பப்போ கர்ஃப்யூ போடுவாங்க, அடக்குவாங்க, ஏதோ ஓடிட்டு இருந்தது. ஆனால் பங்களாதேஷில் வந்து 2-3 தடவை எர்ஷத் அப்படின்னு ஒருத்தருடைய இராணுவ ஆட்சியும் நடந்தது. அப்போல்லாம் ரொம்ப அடக்குமுறையெல்லாம் நிறைய இருந்தது. இந்த ஷேக் ஹசீனா, அதாவது அவாமி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு கட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர் ரிலீஜியஸ் இது கலவரங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டது, ரொம்ப நிறைய நடக்காமல் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதை தூண்டி விட்டதுனால மக்கள் வந்து ஒரு அளவுக்கு ரிலீஜியஸ் இதில் போயிட்டு மாட்டிக்கிட்டு கலவரத்தை தூண்டி விட்டாங்க. பட் வாழ்வாதாரம்னு வரும்போது வேலை இல்லை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போது அவங்க இந்த முகமது யூனிஸ் இப்போ இருக்கிற தற்காலிக இவர் இருக்காரு அதிபர், அவரை வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமாக எலெக்ஷனை கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரான்ச்சான இந்த அரசியல் அமைப்பு வந்து ஷரியா லாவை கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேற மாதிரி, இப்படி பல குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த முகமது யூனிஸ் வந்து சரி நான் எலெக்ஷன் கூப்பிடுறேன் அப்படின்னோடனே, அதுக்கு முக்கியமாக ஆதாரமானது என்னன்னா, இந்த ஷேக் ஹசீனா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு கன்ஃபார்ம்டாக தெரியணும். அது தெரிஞ்சு அந்த லெட்டரை வந்து பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணி அதற்கான இதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதெல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கி அப்போதான் நீங்கள் புதுசாக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்போதான் பிரச்சனை வந்தது. எப்படி பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கேட்குறாங்க ரெசிக்னேஷன் லெட்டர் ஷேக் ஹசீனாவோடது எங்கே அப்படின்னு. பிரசிடென்ட் சொல்கிறாரு எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா அது நீ வந்து டிவியில் வந்து லெட்டர் எங்கிட்ட வந்தாச்சு, வாங்கிட்டோம் ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இல்லைங்கிற. ஏன்னா மக்களுக்கு ஒரு கொதிப்பு வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, பிரசிடென்ட் ஷாபுதீன் வந்து இவரை கையை காமிக்கிறாரு, ஆர்மி சீஃபை வக்கார் ஜமான், 2 பேரும் மாற்றி மாற்றி இல்லை நான் வாங்கினேன். அப்போ அந்த வக்கார் ஜமான் வந்து ஒரு மாதிரியா இன்டர்வியூவில் கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஆர்மி சீஃப், பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் சொல்கிறாரு, நான் 45 நிமிஷம் தான் டைம் இருந்தது, நான் 4-5 தடவை கேட்டேன் நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுங்கன்னு, அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இது வந்து மக்கள் வந்து இன்னும் கொதிப்படைய வைக்குது. சரி நீ டிவியில் தான் நான் சொன்னேன் ரெசிக்னேஷன் லெட்டர் என்கிட்ட வந்துடுச்சு, அப்போ வந்து நீ வந்து ஏன் வந்து இப்போ காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னா, இல்லை என்கிட்ட வரலை, அது வந்துடுச்சுன்னு ஆர்மி சீஃப் சொன்னதை நான் டிவியில் சொன்னேன் அப்படிங்கிறாரு அவர். இப்போ இவர் டிவியில் வந்து ஒத்துக்கிட்டதுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து பிரசிடென்ட் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும், அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த ரெசிக்னேஷன் அங்கே போயிருக்குது. சரி இந்த பிரசிடென்ட் மேலே எதனால இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து இந்த பிரசிடென்ட், இப்போ இந்த ஷாபுதீன் பிரசிடென்ட் வந்து ஒரு அவாமி லீகோடனுடைய ஒரு தனிப்பட்ட அமைப்பு ஒன்று இருக்குது, அதில் தான் இருந்தார் அவர். அதுக்கப்புறமா தான் அவாமி லீக். இந்த அவாமி லீக்குங்கிறது வந்து ஷேக் ஹசீனாவோட அரசியல் பார்ட்டி. அதனால இவங்களுக்கு இப்போ என்ன டவுட் வருதுன்னா, ஆர்மி சீஃப் மேலே தப்பா, பிரசிடென்ட் மேலே தப்பா, யார் மேலே தப்பு, ஆனால் ரெசிக்னேஷன் லெட்டர் இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது. இவர் அவரை குற்றம் சொல்கிறாரு, அவங்க இவங்களை குற்றம் சொல்கிறாங்க, இப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் வந்து இந்த பங்களாதேஷில் இருந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்க வந்து பெண் ரைட்டர். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போனா இப்போ
இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இந்த முகமது யூனுஸோட கவர்மெண்ட் வந்து இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு லஜ்ஜான்னு ஒரு புக் எழுதி அவங்க பெரிய பிரச்சனைகள்லாம் உள்ளானாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, ஃபட்வா போட்டிருந்தாங்க. அதனால் அவங்க இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சு இங்கே தான் இருக்காங்க அவங்க. சரி, இது ஒரு பக்கம் இந்த மாதிரி இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டாக இருக்குது. சரி, இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ என்ன சுச்சுவேஷன் அங்கே இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தலாய் லாமாவை அப்படி தான் விரட்டி அடித்தாங்க. திபெத்திலேருந்து சைனாவில் விரட்டி அடைக்கப்பட்டார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, இங்கே இந்தியாவில் வந்து இருந்து அதில் வந்து அவர் திபெத் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஷேக் ஹசீனாவுக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இதில் வந்து என்ன நம்ம கவனிக்கணும்னா, அங்கே ஏதோ வந்து ஒன்லி இந்த முகமது யூனுஸுக்கோ இல்லை டீப் ஸ்டேட் சொல்கிற பேச்சை கேட்கறதுக்காக, அமெரிக்கா டீப் ஸ்டேட் சொல்கிற பேச்சை கேட்கறதுக்காக அந்த மக்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்கன்றது கிடையாது. ஷேக் ஹசீனாவுக்கும் நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஏன்னா நிறைய முன்னெடுப்புகள் நிறைய செஞ்சுருக்காங்க. கண்ட்ரியை ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான லெட்டரே இல்லாட்டா நீங்கள் எப்படி அடுத்தது எலெக்ஷன் கூப்ப முடியும்? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வந்து நிற்கிது இது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? இப்போ லெட்டரே இல்லை, அடுத்து எப்படி எலெக்ஷன் போக முடியும் அப்படின்னா, இப்போ போகுமா போகாதா, என்ன நடக்கும்? அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு இன்னும் குழப்பம் மேலே குழப்பம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது திசை திருப்பும் முயற்சி அப்படின்னா, இங்கே கூட 2-3 நாளாக ஏதோ ஒரு நியூஸை பரப்பி விட்டுட்டு எதையோ மறைக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு ஃபில்த்தி நியூஸை கொண்டு வராங்க அப்படின்னு. அது மாதிரி தான் எல்லா அரசியல்வாதியும் இதுதான் கையாளுவாங்க போல இருக்கு. இப்போ எப்படி திசை திருப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட் பாருங்களேன். அங்கே இருக்கிற முகமது யூனுஸும் மற்ற சில இஸ்லாமிய அரசியல் கட்சிகள், அதை தவிர சில சட்டம் சார்ந்த வல்லுநர்கள் எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, ஷேக் ஹசீனாவை எக்ஸ்ட்ரடிட் பண்ணுங்க, அதாவது எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க. இந்த இடத்துல தான் நான் குறிப்பாக சொல்ல வந்தது. அதை முதல்ல ஒரு பாயிண்ட் வந்து அவர் எங்கே இருக்காருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்தியாவில் இல்லைன்றது இந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு நாட்டுக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னு கேஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது வந்து அந்த 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணும். இப்போ ஒன்றும் பிரமாதமாக இருந்தில்ல, அது வேற விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரடிட் பண்ணுன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு பதில் கொடுக்கணும். நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா நாளைக்கு அவங்க இருந்தாங்கன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் வரும், அவமானம் வரும். சரி, அவங்க இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம எக்ஸ்ட்ரடிட் பண்ணி ஆகணும். அந்த ப்ரோட்டோகாலை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதன்படி அந்த ப்ரொசீஜர் படி போய் தான் ஆகணும். நம்ம அதில் வந்து இல்லை, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது, பெரிய பதவியில் இருக்கும், சாதாரண ஒரு ரைட்டர். இப்போ அதே மாதிரி தான் சல்மான் ரஷ்டின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார், சத்தானிக் வேர்சஸ்னு ஒரு புக் எழுதுனார். அது தடை செய்யப்பட்டது, இந்தியாவிலையும் தடை செஞ்சுட்டாங்க. அதில் சில மோசமான சங்கதிகள்லாம் செஞ்சுருக்காங்க. 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு மேலே போட்டிருந்த ஃபட்வாவை யூஸ் பண்ணி யூஎஸில் கொண்டு போய் அவர் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு கண்ணையை இழந்துட்டார் அவர். ஆனால் யூஎஸில் இப்போ முதல்ல இங்கிலாண்டில் லண்டனில் அடைக்கலமாக இருந்தார், அங்கேருந்து இப்போ போய் யூஎஸில் போய் அடைக்கலம் வாங்கி அங்கே இருக்கார் அவர். அது பரவாயில்லை. பட் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர், நாட்டின் அதிபர் அப்படின்னு வரும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு. அப்போ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. அந்த சீக்கிரட்டை தான் இந்த மாதிரி ஒரு மிக மிக அனுபவம் மிக்க ஒரு பத்திரிகையாளர் போட்டு ஓப்பனாக உடைச்சது வந்து மகா மட்டமான ஒரு செயல் அப்படின்னு பலரால் பேசப்படுது. அதை வந்து எதிர்கட்சிகளும் அதை இன்னும் நல்லா ஊதி ஊதி பெருசாக்குறாங்களே தவிர இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அது இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எக்ஸ்ட்ரடிஷன் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஷேக் ஹசீனா ஆதரவாளர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் இப்போ சஸ்பிஷன் வந்து பிரசிடென்ட் மேலேயும் வருது, ஆர்மி சீஃப் மேலேயும் வருது இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில குழுக்களை அமைச்சு அவங்க மூலமா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து இப்ப தற்காலிக அதிபராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் மேல ஒரு கேஸை போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னா ஜெனோசைடு அப்படிங்கிற கேஸ். இவர் வந்து என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள், கிறிஸ்டியன்ஸு, புத்திஸ்ட் இந்த மாதிரி இஸ்லாமியர் அல்லாதவங்களை இவர் வந்து திரைமறைவில் இருந்து அவங்கள மேலே ஜெனோசைடு கட்டவிழ்த்து விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு கேஸு. அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றாங்க, பண்ணலைன்றாங்க. அது ஆனால் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் பண்ண போகிறாங்க. அது மாற்றி மாற்றி காம்ப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இவங்க அவங்க சொன்னாங்க, அவங்க இவங்கள சொன்னாங்க, இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ அந்த கேஸ் வந்துச்சுன்னா இவர் மேலே ரொம்ப சீரியஸான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எந்த நாட்டிலையுமே இப்போ இங்கேயே வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க மேலே நீ ஆக்ஷன் எடு, இவங்க மேலே ஆக்ஷன் எடுனா, அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாதுங்கிறது. அதனால தான் நான் வந்து ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மோடி வந்து கோழையானவரா, எதுக்குமே வந்து ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறார். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டுடலாம் ஈஸியாக, நம்ம கூட கேட்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரிப்பர்குஷன், பின் விளைவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பதில் கொடுத்தாகணும்.
ஒரு கம்யூனிட்டி நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கோ பிடிக்கிறதுங்கிறதுக்காகவோ இது பண்ண முடியாது, அது மாதிரிலாம் செய்ய முடியாது அது மாதிரி. அதனால தான் வந்து அவர் எல்லாத்துக்குமே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அரவணைச்சு கொண்டு போய் நல்ல வழிக்கு கொண்டு வருவோம், இல்லைன்னா லா படி என்ன நடக்கணுமோ அதை செய்வோம் அப்படிங்கிற இதில் தான் இருக்காரு. தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நம்ம கேட்குற மாதிரி நமக்கு சாதாரண மக்கள் கேட்குற மாதிரிலாம் அவரால் செய்ய முடியாது. இதுதான் இங்கே உண்மை. இது இப்போ அவர் இந்த முகமது யூனுஸ் மேலே இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்க போய் ஆன்சர் பண்ணணும், அவர் மாட்டிப்பார் வசமா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல சார் இவ்வளோ பிரச்சனைகள் பங்களாதேஷில் இருக்கும் பொழுது இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்துட்டு யூஎஸ் எலெக்ஷன் நம்ம எடுத்துப்போமே. இப்போ பிரசிடெண்ட்டாக வந்துட்டாரு ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்ததுனால பல நாடுகளுக்கு ஒரு அலர்ஜி ஆன மாதிரி இருக்குது. அதை பங்களாதேஷும் ஒன்றுன்ற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அடுத்து வந்துட்டு ட்ரம்ப் வந்ததுனால ஒரு இம்பேக்ட் பங்களாதேஷில் என்னவா இருக்கலாம் ஒரு ப்ரொடக்ஷன். இப்போ வந்து இது ட்ரம்ப்பினுடைய எலெக்ஷன் தேர்ந்தெடுத்து அமெரிக்க அதிபராக ஆனதுலேருந்து இது பங்களாதேஷுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கே இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, போன 2 நாளைக்கு முன்னாடி படித்தேன், ஈரான் அதிபர் வந்து இப்போ அதில் ஒரே ஒரு இது என்னென்னா அவரை பற்றி பேசும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்திருக்கு, அவர் கோமாவில் இருக்குன்றாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க, அவருக்கு பாய்சன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஆனால் உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த நியூஸு தனியாக இருக்குது, அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. அதுலேயும் நிறைய சச்சரவுகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஈரான் வந்து இந்த இதில் இருக்கிற ஒரு ஜோர்டானில் இருக்கிற ஒரு குழுவுக்கு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இப்போதைக்கு நீ வந்து சீஸ்ஃபயர் வாங்கிக்கோ, அமைதிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி போயிடு, பின்னாடி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக மொத்தம் இது எந்த அளவுக்கு போகுது பாருங்க. அதனால தான் இப்போ என்ன இருக்குன்னா யுக்ரைன் ரஷ்யா வாரே ஒரு முடிவுக்கு வந்துருங்கிற மாதிரி கூட பேச்செல்லாம் அடிபட்டுருக்கு. இப்போ ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு. அவர் எதுக்கு வராருன்னா போனதானே அவர் வந்தபோது என்ன பண்ணினாங்கன்னா 16 மணி நேரமாக ஃப்ளைட்டு, ஆனால் இங்கே இருந்தது 4 மணி நேரமா 5 மணி நேரமா 16 மணி நேரம் செலவழித்து வந்தவர் வந்து 4 மணி நேரம் இருந்துட்டு போயிருக்காருன்னா என்ன பேசியிருப்பாங்க, என்ன மாதிரி இருந்திருக்கணும், அதுக்கப்புறமா நமக்கு தெரிய வந்தது. இப்பயும் அதே மாதிரி வரப்போறான்னு சொல்றாரு, எவ்வளோ மணி நேரம் இருக்க போறாரு, என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும். யாருக்கும் ஒன்றும் இது வரைக்கும் அந்த நியூஸ் பற்றி ஒன்றும் தெரியவும் வரல. டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொது வெளியில் இன்னும் வரல அதை பற்றி. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வார் நிற்க போகுதுங்கிறாங்க. இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதை விட வந்து இன்னொரு நியூஸ் நான் படித்தேன், நான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவேன், எல்லா இல்லீகல் இமிகிரண்ட்ஸையும் வெளியில் விரட்டி அனுப்பிடுவேன், கண்காணித்து அனுப்பிடுவேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பங்களாதேஷில் வந்து ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க, அதாவது ஜோ பைடன் அவங்க ஆட்சியில் இருந்தவங்க தான் சிஐஏஓ இல்லை டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியவங்களோ அங்கே வந்து சில விதமான வேண்டாத விஷயங்களெல்லாம் எடுத்து செஞ்சாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்துக்கு இந்த ஷேக் ஹசீனாவை வெளியில் தள்ளது இதெல்லாம். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகும் அப்படின்னாக்க ட்ரம்ப் வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா நாட்டு அதிபருமே அவங்களுக்கு அவங்க நாடு தான் முக்கியம். அதுக்காக ட்ரம்ப் வந்துட்டார் உடனே இந்தியாவுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துருவார் எல்லாத்தையும், அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. இந்தியா மேலேயும் டாரிஃப் போடுவார், இந்தியாவோட இங்கேருந்து விசா கொடுக்குறதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். அவங்க நாட்டுக்கு அவர் வந்து எப்படி மோடி வந்து இங்க நம்ம நாட்டுக்கு தேசப்பற்றாளர் அப்படின்னு சொல்றோமோ நேஷனலிஸ்ட், அது மாதிரி அவங்களும் நேற்றப்பற்றாளர் தான் இருப்பாங்க. அவங்க அந்த முறையில தான் ஆக்ஷனும் எடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாத வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. சிஐஏ இப்போ சிஐஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா டீப் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க, இந்த 24லயே எத்தனை இடத்துல அவங்க ஆட்சி மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்தியா மட்டும்தான் தப்பிச்சுது. நேபாளில் ஆயிருக்கு, இதுல ஸ்ரீலங்காவில் ஆயிருக்கு, இதுல ஆயிருக்கு, எல்லா இடத்துலையும் ஆயிருக்கு, ஆகாத இடமே கிடையாது. பாகிஸ்தான்ல ஆயிருக்கு, எலெக்ட் பண்ணி எடுத்த தலைவரையும் அதுக்கு தூக்கி வெளில போட்டாங்க இம்ரான்கானை. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே அது நடக்கலை. அதோட இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா போன அரசு எந்தெந்த தகாத செயல்கள்லாம் பங்களாதேஷில் செஞ்சுதோ அதை வந்து இவர் கண்டுக்க மாட்டார். நீ முதல்ல அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அவங்கவுங்க நாடு அவங்களோடது நீ அமெரிக்காவை டிஸ்டர்ப் பண்ண நான் உன்னை ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அவர் இருப்பாரே தவிர, அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீப் ஸ்டேட்டுக்கு வந்து இது நம்ம கையை விட்டு போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அவங்களும் குழம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறபடி தான் இவங்க இந்த முகமது யூனுஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏதோ தன்னால் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாமே மேலும் மேலும் குழப்பத்தை அதிகமாக ஆக்கிக்கிட்டு தான் வருதே தவிர குறைக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், இந்த என்ன பண்ணியிருக்காரு, இந்த முகமது யூனுஸ் வந்து பவர் பில்லு கொடுக்க மாட்டேன்ட்டார், அதானியோட எலக்ட்ரிசிட்டி பில்லை பேமெண்ட்டு கொடுக்க முடியாதுன்ட்டார். அதனால அங்கே பவர் போச்சு.
அதனால் ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கிற எக்கானமி இன்னும் அதல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா டோட்டலாகவே இந்தியாவை எதுக்கணும். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எக்ஸ்போர்ட் துணியெல்லாம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கேருந்து மால்டீவ்ஸுக்கு அனுப்பி அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து ஜெர்மனிக்கு, USA, யூரோப்லாம் அனுப்பிட்டுருக்காரு. எதனால்? முன்னாடி அது இந்தியா வழியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து தடுத்துருக்காரு. எல்லாமே ஆன்டி இந்தியாவே அவர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றது நமக்கு இதில் தெரியும். இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து கப்பல் போக்குவரத்தை வந்து பங்களாதேஷ்லேருந்து அப்படியே இந்தியாவை சுற்றி அடித்து கராச்சி, பாகிஸ்தானில் இருக்கிற போர்ட்டுக்கு கப்பல் போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது ஒரு விதத்தில் நமக்கு டேஞ்சர். எதனால் அப்படின்னா, பங்களாதேஷ் பார்டரில் தான் 3-4 ஸ்டேட் இருக்குது. நம்மளுடைய பார்டர் ஸ்டேட்லாம் இருக்குது. அங்கே அசாம் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, அதுக்கப்புறம் திரிபுரா இருக்குது, நிறைய இது மாதிரி பார்டர் ஸ்டேட் இருக்குது. அங்கேருந்து இருக்கிறதெல்லாம் இன்சர்ஜென்சி, அங்கே ஏற்கனவே பல தகராறுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அனுப்பிட்டு இருந்தாங்க? எது ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு தான் வரும். இந்தியாவோட இங்க யோசிச்சு பாருங்க, இப்படி பெரிய யூ மாதிரி சுத்தி அடிச்சு இப்படி போய் கீழே வந்து நம்ம தமிழ்நாடு அப்படியே சுத்தி இங்க போய் கொடுக்கணும். ஆமா, அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பங்களாதேஷ் பக்கத்தில் நடந்தால் கல்கட்டாக்கோ இதுக்கோ போர்ட்டுக்கோ அனுப்பிடலாம், டக்குன்னு அங்கேருந்து ஃப்ளைட்டில் அனுப்பலாம். எவ்வளவோ வசதி இருந்தது. அது காஸ்ட் எஃபெக்டிவ், நேரம் கம்மியாகும். இப்போ அதெல்லாம் அவர் கவலையப்படலை. அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி ஆன்டி இந்தியா, நான் வந்து ஆன்டி இந்தியா, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொன்று வந்து என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாகிஸ்தான்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டாக்கா யூனிவர்சிட்டிக்கு பர்மிட் பண்ணியிருக்காங்க. நான் அதனால தான் அந்த டாக்காவை பற்றி பின்னாடி சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ நம்ம டாக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயமும் சொல்லிவிடுவோம். இப்போ நீங்கள் பேசுனீங்க இல்லையா, ஸோ சுற்றிக்கிட்டு போகிறாங்க, இப்போ ஒரு ஈகோ மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சரி, சுற்றிக்கிட்டு போகலைன்னா அப்போது வேறு எந்தெந்த வழியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் இந்தியா தவிர்த்துருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும், பங்களாதேஷுக்கு ரைட்லேயும் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது, லெஃப்ட்லேயும் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது, அசாம் பக்கத்தில் இருக்குது. இல்லைன்னா அவ்வளோ என்னத்துக்கு கல்கட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே அனுப்புனீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃப்ளைட்டில் தான் உங்களுடைய டெக்ஸ்டைல் கார்கோவை யூஎஸ்கோ இல்லை யூரோப்கோ அனுப்புகிறீங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து ஃபேஷன் அண்ட் க்ளோத்ஸ், அது வந்து ஃபேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. அதை சார்ந்து தான் இருக்கும். அது டக்குன்னு ஃபங்க்ஷன் வந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த ஃபேஷன் போயிடும். அது பெரிஷபிள் கமாடிட்டி மாதிரி இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸே. அதனால் அவங்களுக்கு டைம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுமே வந்து இந்த கிளையண்ட்ஸுமே குறைச்ச நாள் தான் கொடுப்பாங்க. 10 நாள் ஆர்டர் ஃபில்அப் பண்ணி கொடு அப்படின்வாங்க. அது 10 நாள் மிஸ் ஆகிடுச்சுனாக்கா, அது இப்போ பாருங்கள், இங்கேருந்து மால்டீவ்ஸ் வரைக்கும் போகுது கப்பல், தேவையே இல்லை. நாள் அதிகமாகும், பண செலவும் அதிகமாகும். பங்களாதேஷ் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. அப்புறம் இந்தியா வந்து 4th பிளேஸில் இருந்தது. இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிற பேரில் ஒரு முட்டாள்தனமான செய்கை. பணமும் விரயம், நேரமும் விரயம். அது அவருக்கு தோணுமா தோணும், ஆனால் அவங்களுக்கு தோணாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து முகமது யூனுஸ் வந்து வேற யாரோ சொல்கிறபடி தானே நடந்துகிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு தோணாது. நாட்டுக்கு எது நல்லதுங்கிறத பற்றி கவலை இல்லை. இல்லைன்னா யாராவது இந்த மாதிரி கலவரத்தை தூண்டி விட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக கையெழுத்து போட்டார். ஜனவரி 20ஆம் தேதி தான் அவர் ஆஃபீஸில் வந்து உட்காருவார், கையெழுத்து போடுவார் பிரசிடெண்ட்டாக, அதாவது பதவியேற்பு. அது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க வந்து இருப்பாங்களா இல்லை எங்கேயா ஓடி போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த ஷேக் ஹசீனாவே திருப்பி பிரைம் மினிஸ்டரை வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ இந்த டாக்காவை முடிச்சுட்டு அதுக்கு வரேன். டாக்காவில் வந்து டாக்கா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மூலமாக தான் இது வந்து ஆரம்பிச்சது. இந்த கலவரங்கள்லாம் ஆரம்பித்து ஷேக் ஹசீனாவே ஸ்டூடெண்ட் பவர் அப்படின்னு பெருசாக பேசிக்கிறாங்க இன்னைக்கு. ஆமாம், அந்த ஸ்டூடெண்ட் பவர் அந்த டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சுங்க. இப்போ என்னன்னா, பாகிஸ்தான் வந்து இது பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போது பல விதமான இன்னல்கள் பண்ணுறாங்க. 3rd rate பீப்புளில் தான் அவங்கள நடத்திருக்காங்க. தன்னுடைய பாகிஸ்தான் மக்களாக அவங்கள ட்ரீட்டே பண்ணலை. அவங்க ஏதோ ஒரு பெங்காலிஸ், அவங்கள மாதிரி தான். அப்போ அந்த டாக்கா யூனிவர்சிட்டிலேயே 200 இன்டலெக்சுவல்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர்ஸுகளை வந்து இது பண்ணியிருக்காங்க, மரணம் தழுவியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மியினால் அப்படி நடத்தப்பட்டார்கள் அவங்க. அந்த மாதிரி ஆகி 200 பேர் இறந்துருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மியினால் டாக்கா யூனிவர்சிட்டியில். அப்போ வந்து பங்களாதேஷ் ஆரம்பித்த போது பாகிஸ்தான்லேருந்து யாரையுமே இங்கே வரக்கூடாது, குறிப்பாக மாணவர்களோ இல்லை ப்ரொஃபஸர்களோ இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு. அது வந்து தவிடுபடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அவமானப்படணும். ஆனால் அவர் வந்து முகமது யூனுஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரட்டும்,
அவங்க வந்து டாக்கா யூனிவர்சிட்டியில் படிக்கட்டும். அப்போ அந்த 200 இறந்து போன இன்டலெக்சுவல் ப்ரொஃபஸர்ஸுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காருன்னு மக்கள் பேசுகிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, இவர் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. ஸோ பாகிஸ்தானோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு பங்களாதேஷ்லையும் இருந்தது. ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போது அது அங்கே இருந்தது. இப்போ அது மேலே வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த இது மேலே வந்திருக்கு. ஷரியாலா கொண்டு வரணுன்றாங்க. கடல் வழி கப்பல் போக்குவரத்து கராச்சிக்கும் பங்களாதேஷ் டாக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. டாக்கா யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்டை, பாகிஸ்தான் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டை சேர்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பாருங்கள், அதை தான் வந்து ஒரு சமூக ஊடகங்களில் இந்தியா ஒன்றும் செய்யவே முடியாது, எங்களை உனக்கு 2 பக்கமும் எதிரிங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நீ யாரான்னு சமாளிப்ப, உங்களை விட மாட்டோம் அப்படின்னு. அப்படியே அதை கட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எல்லாமே பிரச்சனையில் வந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய தூண்டுதல்கள் இருக்குது. பிரிவினைவாதம் பேசுகிறாங்க, நாட்டுக்கு துன்புறுத்தல் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது. இதெல்லாம் இந்த முகமது யூனுஸ் வந்ததுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து டெட் அகேன்ஸ்ட் டு பாகிஸ்தான். எதனால அப்படின்னா, முஜிபுர் ரஹ்மான் அவங்க அப்பா. ஆமாம், முஜிபுர் ரஹ்மான் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து. முஜிபுர் ரஹ்மான் நம்ம பெருமையாக சொல்லிக்க வேண்டாம், ஏன்னா அவருடைய மிகப்பெரிய கருப்பு பக்கங்கள் நிறைய இருக்குது. அதை வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நான் அதை தனி வீடியோவே உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். குழப்பம் நிறைய வந்துடும், ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். இதை நம்ம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்ன ஹிஸ்டரி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து ட்ரம்ப் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு ஆர்மி சீஃப் வக்கார் உஸ் ஜமான் அவர் வந்து திடீர்னு இப்படியா, எப்படிப்பட்ட ஆள் இப்படி பேசுகிறாரேங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்ம எல்லா ரிலீஜியஸ் மக்களும் பங்களாதேஷில் அரவணைச்சு தான் போகணும், ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் நாட்டுக்கு நல்லது, அதன் மூலம்தான் நாடு முன்னேறும். இந்த மாதிரி நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா கஷ்டம், எல்லா மக்களும் ஒன்று தான், பங்களாதேஷியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன் நடக்கும். அது இடம் வந்து மெரூன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதில் பேசியிருக்காரு. அங்கே வந்து என்னன்னா, இந்த புத்திஸ்ட் வந்து ஒரு ரோப் அப்படின்வாங்க, அந்த ஒரு மேலே அங்கே ஆடை மாதிரி போடுவாங்க. அந்த ரோப் டொனேஷன் கொடுக்குமா பங்களாதேஷ் அரசு வருஷம். அந்த இடத்துல மிக மிக முக்கியமான இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ், அந்த இடத்துல இவர் போய் இவரே அதை டொனேட் பண்ணிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் போது இந்த மாதிரி அழகா சொல்லியிருக்காரு அவர் எல்லாத்தையும். இப்போ ஷேக் ஹசீனா இருக்கும்போது ஒரு பிரச்சனைகளாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், இவர் இந்த மாதிரி பேசும்போது மீண்டும் இவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஒரு விதமான குழப்பம் வரும்ல. இப்போ யூனுஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு இடைக்கால அதிபர் அங்கே இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து அவரே இப்போ பயங்கரமா எகென்ஸ்ட் எழுப்புவார்ல. இங்கே தான் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மக்கள் நல்ல நிலைமையில இல்லை. நான் சொன்ன மாதிரி விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், அது இது நிறைய இருக்குது. அடுத்த ஆட்சி வருமானது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் இல்லை, இல்லெஜிட்டிமேட் ஆகிடும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, முன்னாடி இவங்களுக்கு எங்கேருந்து பேக்கிங் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூஎஸ் டீப் ஸ்டேட்லேருந்து, அமெரிக்காவினுடைய நிழல் உலகத்திலிருந்து இருந்தது சிஐஏ இவங்கெல்லாம். இப்போ அது கிடைக்குமாங்கிற நம்பிக்கை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. மக்கள் வந்து இன்னும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. குழப்பத்துக்கு மேலே குழப்பம். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு குழப்பம் ஆயிருக்கு நீங்களே பாருங்கள். அத்தனை குழப்பத்துக்கு நடுவுலையும் இந்த மாதிரி பாகிஸ்தானோட உறவு வச்சுக்கிறாங்கிறது, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் வயசானவங்களுக்கு வந்து அவங்க ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். பாகிஸ்தான் வந்து முன்னாடி இருந்த பங்களாதேஷாக இருக்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்த என்னென்ன அட்டூழியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கற்பழிக்கப்பட்டிருக்கார்கள், எவ்வளவு பெரியவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள், நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பாகிஸ்தானை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் என்னதான் உறவாடணும்னு நினச்சா கூட அந்த மக்கள் வந்து ஹசீனாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. நிறையா வந்து பவர் இல்லை, ஆர்டர்ஸ் கம்மியாகிடுச்சு, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அதனால கேன்சலேஷன் ஆகிருக்கு, நிறைய ஆர்டர் கேன்சலேஷன் ஆகிருக்கு. அதெல்லாம் இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. ஆமாம், அது இந்தியா பக்கம் அது இந்தியா பக்கம் வந்திருக்கு கண்டிப்பாக. அதை பற்றி பேச அது வந்து இந்த மாதிரி எல்லா, அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்வாங்கள்ல, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற இந்த தற்காலிக அதிபர் முகமது யூனுஸுக்கு எதுவுமே அவருக்கு எதிராக தான் இருக்குது. அவருக்கு ஃபேவரபுளான சிச்சுவேஷன் கிடையாது.
ஸோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக ட்ரம்ப் இன்னும் பதவி ஏற்கிறதுக்கு இன்னொரு 40 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40, 50, 60 நாள் இருக்குது. அந்த 60 நாளுக்குள்ளே இன்னும் எவ்வளவு மோசமாக கொண்டு போயிட்டு நாட்டையே வந்து ஒரு அதாவது கலாமிட்டி அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. தவிர அந்த நாட்டை முன்னேற்றணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த முனைப்பும் இவர் எடுக்கிறதா தெரியல. ஏன்னா இவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த கலைதாசியாவை வந்து வெளியில் விட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து அக்யூஸ்டாக ஜெயிலில் இருந்தவங்க எல்லாரையும் வெளியில் விட்டுருக்காங்க. அந்த ஜெயிலில் இருந்தவங்க தான் வந்து ஜெயிலை உடச்சி வெளியில் வந்தவங்க தான் இந்த கலவரத்தில் இருந்தாங்க. இப்போ ஓப்பனாகவே வந்துட்டாங்க அப்படின்னு. ஆக மொத்தம் இன்னும் வந்து அங்கே அமைதி திரும்பவே இல்லை. பலவிதமான இன்னல்கள் இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது முஸ்லீம்லேயே அவங்களுக்கும் சில பேருக்கும் இருக்குது. அதை தவிர ஹிந்துஸு, கிறிஸ்டியன்ஸு, புத்திஸ்ட் இவங்களுக்கும் பல விதமான ஆபத்துக்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் மேலே மேலே எதையாவது பண்ணி குழப்படி பண்ணி யார் திரும்பி வந்தாலும், அதாவது இப்போ ஹசீனாவே திரும்பி வந்தால் கூட இந்த கண்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்பா அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து, ஏன்னா தன்னால் ஆள முடியலையா. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 1 கண்ணு போகணுங்கிற மாதிரி ஷேக் ஹசீனா திரும்பி வந்தாலும் இந்த கண்ட்ரியை ஹேண்டிலே பண்ண முடியாது. இது திரும்பி வர்றதுக்கு இன்னொரு 2-3 10 ஆண்டுகள் ஆகுங்கிற நிலைமையில கொண்டு வைக்கிறதுக்கு டீப் ஸ்டேட்டு முகமது யூனுஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. இது வந்து பரவலாக நியூஸ் பேப்பரில் வராது, பிரைவேட் சர்க்குலேஷன்ல வருது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் இப்போ அனுரகுமார வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்குறோம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர் இந்தியாவா சைனாவா அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறாரோ நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு இப்போ ஷேக் ஹசீனா சப்போஸ் மீண்டும் வந்தா அவங்க எப்படி வந்துட்டு இந்தியாவுடன் அண்ட் அமெரிக்காவுடன் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சேலஞ்சு பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து IMFல கொடுத்துருக்குற கட்டணம்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு மொழி பிதுங்கி இருக்காங்க. இந்தியா தான் காப்பாற்ற போகுது, அது வேற விஷயம். அது ஓகே. இப்போ இங்கேயும் அதே மாதிரி வந்துடும் இல்லையா நாளைக்கு? கண்டிப்பாக இத்தனை கேள்விகள் இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சார். இதில் இது ஒன்றோட முடிச்சிடறேன் நான் இந்த டாபிக், இந்த வீடியோவில் முடிச்சிடறேங்க. என்னென்னா இப்போ வந்து மக்கள் வந்துட்டு அவங்களே வெறுக்கிறாங்க, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? இப்போது பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 கோடிக்கு மேலே மக்கள் தொகை அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் மக்கள் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்து ஷேக் ஹசீனா வெளியேற்றி அதுக்கப்புறம் கஷ்டத்தை உணருது மக்கள் அப்படின்னா இதெல்லாம் தெரியாதா? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பட் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து காமனாக மக்கள் சொல்கிறத நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? அப்போ இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது இப்போ சிஇஓட இன்வால்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னா சப்போர்ட் கிடைக்கும் போது இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் தனிப்பட்ட முறையில் போயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற அப்போசிஷன்ஸ் வந்து நீங்கள் அவங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தாலும் பாருங்களேன், நீ வந்து அப்போசிஷனாக இரு, ஆனால் அதுக்கு மீறி வேற சில செயல்பாடு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்காங்கன்னு யார் கண்டுபிடிச்சு சொன்னது? அப்போசிஷன் தூண்டுதல் பேரில் ஒரு பத்திரிகையாளர். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவானவங்களும் இருப்பாங்க, எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த எதிர்க்கிறவங்களை வந்து யாரை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்டூடெண்ட் லீடர் ஹஸ்னத் அப்துல்லான்னு ஒருத்தர், ஷர்ஜில் ஆலம்னு இவங்க 2, அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்கள தான் எல்லாத்துக்குமே முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க எப்படி குழம்பியிருக்காங்கன்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. இப்போ வந்து பிரசிடெண்ட்டை ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, அவர் ரிசைன் பண்ணிட்டா அவர் இடத்துல யாரை வைக்கிறதுங்கிறது பிரச்சனை. அதுக்கு வந்து ரகசியமாக அவங்களே என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த ஸ்டூடெண்ட் லீடர் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி வந்து முகமது யூனுஸை வந்து சிஐஏ கொண்டு வந்து வச்சிருக்கோ அதை மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டா இன்னும் மோசமாக போகுங்கிற மாதிரி. அதனால இப்போ பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் வேண்டாம், நம்ம ஆளை சூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிற பார்த்தோம்னா, யாரெல்லாம் கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்கள விரட்டிட்டு பாவம் அவங்களே திருப்பி கொண்டு வந்துடலான்னு, போன பிரைம் மினிஸ்டரே திரும்பி கொண்டு வரலாங்கிற லெவலுக்கு வந்துடும். எப்படின்னா இங்கே அப்படி தானே ஆச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளவோ கொள்ளைகளும் இதுவும் அடித்து நிமித்தி எடுத்துட்டு கடைசியில் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னாக்க அதுக்காக அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கும் ஒரு சில ஆதரவு இருக்குது. இன்னைக்கும் 99 சீட்டு வெற்றி பெற்று வந்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி 2 சைடு மக்களும் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டூடெண்ட் லீடரே குழம்பி போய் இருக்கிறதுனால மக்கள் வந்து, அதாவது நான் சொல்றது மக்கள்னா ஸ்டூடெண்ட் லீடர் தான் முன்னாடி, அவங்களுக்கு பின்னாடி இந்த மக்கள் குழுவினாங்க.
அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட் லீடரே நம்பாத ஒரு காலம் வந்துடும் போல இருக்கு. இப்போ அந்த மாதிரி வரும்போது ஐ ஆம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா திரும்பி பங்களாதேஷுக்கு பிரைம் மினிஸ்டராக போனாலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க சீக்கிரம் போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. எப்போ இவங்க பிரைம் மினிஸ்டர் அங்கே போறாங்களோ முகமது யூனுஸ் வந்து திருப்பியும் நாட்டிலேருந்து வெளியேறிடுவார். அவர் பங்களாதேஷில் இருக்க மாட்டார். இத்தனை நாள் அவர் பங்களாதேஷில் எங்கே இருந்தார்? வெளிநாட்டில் தானே இருந்தார். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து தான் இப்போ அதிபராக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க திருப்பி ஓடி போயிடுவாரா இருக்கும். ஓகே, அப்போ இந்த இந்தியா தவிர இந்த இந்தியாலையும் இந்தியாவை தவிர சுற்றி இருக்கும்போது இந்த இலங்கை ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை, மாலத்தீவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதுதான் நான் சொன்னேன், பங்களாதேஷ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது, பாகிஸ்தான் மூலமா தூண்டி விடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம் சார், கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட். அதுதான் நான் சொன்னேன், 24ல் வந்து எல்லா இடத்துலையும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, அதிபர் மாற்றம் நடந்திருக்கு. இந்தியா மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. ஓகே, அவங்க நினைச்ச ஆள் வர முடியல. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து பிரதமர் அவர்களை பற்றியும், ஜெய்சங்கர் அவர்களை பற்றியும், அமித்ஷா அவர்களை பற்றியும் தவிர்க்க முடியாது, ராஜ்நாத் சிங் அவர்களையும் தவிர்க்க முடியாது, அடுத்ததாக அண்ணாமலை அவர்களை பற்றி தவிர்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து நாங்கள் பேசுகிறோம். அடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.